ஸ்ரீ பிரகதீஸ்வர மகாத்மியம் 8ஆம் அத்தியாயம். தேவ சோழன் தனது மந்திரி பிரதானிகளுடன் நாட்டை தர்ம நெறி வழுவாது காத்தான். காமிக வம்சத்தில் உதித்த சௌந்தர்யவல்லியை திருமணம் செய்து கொண்டான். தனது தந்தையைப் போலவே சிவ வழிபாடுடையவன். பெரும் பொருள் செலவு செய்து சிற்பிகளை கொண்டு பல சிவாலயங்களை கட்டுவித்தான். மத்தியார்ஜுனமான திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவெண்காடு, திருத்துருத்தி, ஸ்ரீவாஞ்சியம், சிறுகுடி, குத்தாலம், துர்கேஸ்வரம் முதலிய ஸ்தலங்களில் சிவாலயங்களையும் அக்ரஹாரங்களையும் எடுப்பித்தான். 60 ஆண்டு காலம் தர்ம நெறியுடன் ஆட்சி செய்து இறுதியில் சிவபதத்தை பெற்றான். இந்த தேவ சோழனின் புதல்வன் சசிசேகர சோழன். இவனுடைய துணைவியின் பெயர் சண்பகவல்லி. தர்மத்துடன் தனது தந்தையை பின்பற்றி நாட்டை ஆண்டான். சிற்பிகளை அழைத்து மனம் மகிழும் அளவில் பொன்னை கொடுத்து கீழே காணும் ஸ்தலங்களில் ஆலயங்களை கட்டுவித்தான். மாயூரம் என்ற மயிலாடுதுறை, வைத்தீஸ்வரன் கோயில், திருக்கடையூர், திருவாலங்காடு, திருக்கோடிக்கா, சுந்தரேஸ்வரர் ஆலயம், மதுரை, திருப்பாற்றுத்துறை, திருநள்ளாறு, திருக்கற்குடி, திருமறைக்காடு, தீர்க்கேசம் என்கிற திருப்பாண்டி கொடுமுடி, கோபடேசம், கர்வடேசம், தேஜீனிவனம், திருவீழிமிழலை, திருவைகாவூர் முதலிய சிவஸ்தலங்களில் சிவாலயங்களையும் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்தலங்களில் விஷ்ணு ஆலயங்களையும் எடுப்பித்தார். ஸ்வாயம்புவ ஸ்தலங்களில் சுமார் 60 ஆலயங்களை எடுப்பித்தான். காவிரியின் இரு மரங்கிலும் சோநாடு வியாபித்திருந்தது. அப்போது இதற்கு இவனே அரசனாக இருந்தான். இவனுடைய மகள் குணவல்லி பெயருக்கு ஏற்ற குணத்தை பெற்றிருந்தாள். இவளை பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். சிற்பிகளை விஸ்வ பிராமணர்களாக செய்தான். சிவாகமங்களை கற்றுணர்ந்த சிவாச்சாரியர்களுக்கு ஆலயங்களுக்கு ஈன்றுள்ள நிலங்களை குடியிருக்க அளித்தான். சிவாகம விதிப்படி பூஜைகளை நிறைவேற்ற ஏற்பாடுகளை செய்தான். இப்படி இருக்க ஒரு சமயம் காவிரி நதியில் வெள்ளம் ஏற்பட்டதால் கிராமங்களும் பயிர்களும் இல்லங்களும் குடில்களும் அழிந்தன. இதனால் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் வாடினர். மீண்டும் புதிய நாட்டையே உருவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனை தங்கள் மன்னனிடம் தாங்கள் மீண்டும் நிலம் அனைத்தையும் சீர்திருத்தம் செய்யுங்கள் என்று பொதுமக்கள் முறையீடு செய்தனர். இதனால் மன்னன் காவிரி கரையில் ஒரு மண்டல காலம் 48 தினங்கள் உண்ணா நோன்பு நோற்று இறைவனை பூஜித்தான். அப்பொழுது மன்னா, காவிரியின் குறுக்கே அணை எழுப்புக. அதனால் தண்ணீர் சேதமாகாதவாறு தடுக்க பெற்று சோழ மண்டலம் முழுவதும் பயிர் செய்வதற்கு ஏற்றவாறு தண்ணீரை பயன்படுத்தலாம் என்று வானில் அசரீரி எழுந்தது. இதனை கேட்ட மன்னன் மகிழ்ந்து நதிக்கரையில் தான் வணங்கிய இறைவனுக்கு பிரகாரம், மண்டபம் முதலியவற்றை எடுப்பித்தான். மன்னனின் கனவில் அன்னை காவிரி தோன்றி, மன்னா, நீ என் மீது அணை எடுப்பித்து சூரிய சந்திரர்கள் உள்ளவரை புகழுடன் விளங்குவாயாக என்று கூறி, அகண்டமான துண்டற்ற காவிரியை என்னை தண்டமாக துண்டாக செய்ய அணை எடுப்பாயாக. அந்த அணையை திருவரங்கத்திற்கு கிழக்கே காவிரி 2ஆக பிரியும் இடத்திற்கு முன் பஞ்சலோகங்களை கொண்டும் மண், சுண்ணாம்பு முதலியவற்றை கொண்டும் அணை எடுப்பாயாக. இதனால் வெள்ளம் ஏற்படாமல் தடுக்க இயலும். பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் அழிவு ஏற்படாது. உனது புகழும் கொடையும் இந்த அணையின் உருவில் நெடிது காலம் விளங்கும் என்று கூறி மறைந்தாள் அன்னை காவிரி. மன்னனும் காவிரி தாயின் அருளால் அணை எடுத்தான். இதனால் காவிரிக்கு அணையெடுத்த காவலன் என்ற பெயரையும் பெற்றான் மன்னன் சசிசேகரன். பிறகு அவன் தனது மகன் சிவலிங்கன் என்பவனுக்கு முடிசூட்டி நாட்டை அவனிடம் நல்கினான். 70 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்து இறுதியில் தனது மனைவியுடன் கைலையை அடைந்தான். 8ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.